நல்லது ரசிகர்களே, இடைவெளிக்கு பிறகு மீண்டும் வணக்கம் நேத்திர நிகழ்ச்சியோடு நாங்கள் இணைந்து கொள்கின்றோம். இந்த நேர்காணல் பகுதி பொதுவாக இன்றைய இளைஞர்கள் தான் நாளைய தலைவர்கள் என்று சொல்வார்கள். எனவே நாளைய தலைவர்களை உருவாக்குகின்ற ஒரு உன்னதமான பணியை செய்து கொண்டிருக்கின்ற தேசிய இளைஞர்கள் சேவைகள் மன்றம் அர்ப்பணிப்பான சேவைகளை இளைஞர் யுவதிகளுடைய வழிகாட்டல்களுக்காக அல்லது அவர்களுடைய வாழ்க்கை மேம்பாட்டுக்காக பல்வேறு செயற்திட்டங்களை செய்து வருகின்றது. எனவே ஆளுமை மிக்க இளைஞர்களை யுவதிகளை தெரிவு செய்து எதிர்காலத்தில் இந்த நாட்டின் தலைவர்களாக வரக்கூடிய ஒரு பாரிய பணியையும் அவர்கள் செய்து வருகின்றார்கள். அந்த வகையில் தான் தேசிய இளைஞர் சேவை மன்றத்தின் மூலமாக உருவாக்கப்பட்ட ஒரு செயற்திட்டம் தான் இந்த இளைஞர் பார்லமன்றம். இதிலே தேசிய ரீதியாக தெரிவு செய்யப்பட்ட பலரை இணைத்து கொண்டு இந்த இளைஞர் பார்லமன்றம் செயற்பட்டு வருகின்றது. எனவே இது தொடர்பான ஒரு விளக்கத்தை தன்னுடைய அனுபவத்தை பரிமாறிக்கொள்வதற்காக மாத்தளை மாவட்டத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்ட தேசிய இளைஞர் சேவை மன்றத்தினுடைய இளைஞர் பார்லமன்ற உறுப்பினர் முகமது ரிமாஸ் அவர்கள் இன்று எங்களோடு மகிழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றார். அவர் மீது அவரை வரவேற்றுக் கொள்வோம். வணக்கம் ரிமாஸ். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா. எனக்கு இதுதான் நம்மளோட முதலாவது நேர்காணல் தேசிய தொலைக்காட்சியில். ஓகே, நாங்களும் மகிழ்ச்சி அடைகின்றோம். என்று சொன்னால் உங்களுக்கான ஒரு வாய்ப்பை உங்களுடைய கருத்துக்களை சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தை உங்களுக்காக நாங்கள் ஏற்படுத்தியிருக்கிறோம். அதுதான் எங்களுடைய தேசிய தொலைக்காட்சியினுடைய ஒரு வகிபாகமாக இருக்குது. நீங்கள் ஆரம்பத்தில் இந்த தேசிய இளைஞர் சேவை மன்றத்தினுடைய செயற்பாடுகள் பற்றி சொல்ல வேண்டும். தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம் என்பது 1968 காலப்பகுதிகளில் தற்போது இருக்கக்கூடிய ஜனாதிபதி கௌரவ ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய கொள்கையின்படி ஆரம்பிக்கப்பட்டது. அது பிரதானமான நோக்கமாக கலை, கலாச்சாரம், கல்வி, கைத்தொழில், விளையாட்டு, டிப்ளமசி, ஆளுமை விருத்தி ஆகிய இளைஞர்களுடைய தேவைகளை நிவர்த்தி செய்து தேசத்திற்கு தேவையான இளைஞர்களை உருவாக்கி கொடுப்பதே இந்த தேசிய இளைஞர் சேவை. நாட்டுக்கு தேவையான தலைவர்களை உருவாக்குவதற்கான ஒரு கான்செப்டை உருவாக்கிக்கிறாங்க. அது பிரதானமாக எங்களுக்கு தெரியும் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் என்று சொல்லுவோம். நிலைக்கு அது ஐக்கிய நாடுகளினுடைய ஒரு எஜெண்டாவின் படி தான் ஒர்க் பண்ணுது. டுவர்ட்ஸ் அன் சஸ்டைனபிள் நேஷன் என்ற தீமை கொண்டு 2030 ஆண்டு காலப்பகுதிகளில் ஒரு நிலைபெறான நாடாக மாற்றுறதுக்கு இதில் 17 இலக்குகள் இருக்கின்றது. 169 டார்கெட்ஸ் இருக்குது. அதாவது 0 ஹங்கர், நோ பவர்ட்டி, இவ்வாறான குட் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங், ரெடியூஸ்ட் இன்இக்வாலிட்டிஸ், அப்போ இவ்வாறான 17 கொள்கைகளை கொண்டு தரமான கல்வி, குவாலிட்டி எஜுகேஷன் இவ்வாறு இருக்கின்றது. அப்போ எங்களுடைய நாட்டினுடைய பேங்க்ரப்டான சிச்சுவேஷன் வர டைம்லேயும் மக்களுக்கு பசிலைக்க கிட்ட யுஎன்னுடைய ஒரு மெண்டேட் தான் இந்த நாட்டில் யாரும் உலகத்தில் யாரும் பசியில் இருக்கப்படாது. அப்போ எங்களுக்கு பாதுகாப்படாது. அப்போ அவங்களுடைய உதவிகளை நாடி எங்களுக்கு செய்யக்கூடிய நிலைமைகள் இருந்துச்சு. ஆனாலும் ஜனாதிபதி அவர்கள் நாட்டை எடுத்த நேரம் நாடு மீண்டும் ஐஎஃப்பின் உதவியின் ஊடாக நிலைக்கு வந்தது. எனவே அதே போன்று தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தினுடைய இது பிரதான இலக்காக இருக்கின்றது. அதே போன்று அதனுடைய 2 ப்ரோக்ராமாக இந்த கான்செப்டாக போகுது. ஒன்று ஸ்ரீலங்கா ஃபெடரேஷன் ஆஃப் யூத் கிளப்ஸ், தேசிய இளைஞர் கழக சம்மேளனம், அதே போன்று தேசிய இளைஞர் பாராளுமன்றம். தேசிய இளைஞர் பாராளுமன்றம் என்பது யவுன்புரையில் வைத்து ஒரு மாடல் பார்லிமெண்ட்டாக ஆரம்பிக்கப்பட்டது. அது 1970 காலப்பகுதிகளில் ஆரம்பிக்கப்பட்டது. உத்திகபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டது 2010 ஆண்டு முதலாவது இளைஞர் பாராளுமன்றம் ஆரம்பிக்கப்பட்டது. தற்பொழுது 5வது இளைஞர் பாராளுமன்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எவ்வளவு காலத்துக்கு ஒரு இந்த இளைஞர் பாராளுமன்ற தெரிவு இடம்பெறுது? இப்போ இது 2020 ஆண்டு நடைபெற்றது. தற்பொழுது 4வது வருடம் செல்கின்றது. அதே போன்று மீண்டும் யூத் பார்லிமெண்ட் ஆக்ட் ஒன்று பாஸ் பண்ண இருக்கின்றாங்க. அதற்கு பிறகு 2 வருட காலமாக குறைக்கப்படும். அதாவது இளைஞர் பார்லமன்ற சட்டம் ஒன்று உருவாக்கப்பட்டு அந்த 4 வருடங்களாக இருந்த தெரிவு என்பது இப்போது 2 வருடங்களுக்கு ஒரு தடவை இடம்பெறுகிறது. இப்போ தற்பொழுது தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் தலைவருக்கு கீழால் தான் இந்த இளைஞர் பாராளுமன்றம் இருக்கின்றது. அதனுடைய தேசிய இளைஞர் பாராளுமன்றத்தினுடைய பவர்ஸை கூட்டி அதை ஸ்ரீலங்கா தேசிய பாராளுமன்றத்துக்கு இளைஞர் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய ரெப்ரசன்டேஷனை கூட்டுவதற்காக வேண்டி ஒரு பார்லிமெண்ட் ஆக்டுக்கு கீழே, அதாவது பாராளுமன்றத்தினுடைய சபாநாயகர், தேசிய பாராளுமன்ற சபாநாயகருக்கு அவருடைய கீழே இந்த யூத் பார்லிமெண்ட்டை கொண்டு வரதுக்கான கலந்து ஆலோசனைகளும் முன்மொழிவுகளும் இலங்கை சட்டக்கல்லூரியினூடாக கலந்து ஆலோசிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. எவ்வாறு இந்த இளைஞர் பார்லமன்ற தெரிவு இடம்பெறுகின்றது? இது நாட்டிலேருந்து அல்லது பிரதேச செயலகங்கள் ரீதியாக தெரிவு செய்யப்படுகின்றா? எத்தனை பேரை அதில் தெரிவு செய்கின்றார்கள்?
இது வந்து நாட்டில் பிரதேச ரீதியாக தெரிவு செய்யப்படுகின்றது. அதே போன்று இம்முறை பல்கலைக்கழக மட்டத்திற்கான எலெக்ஷனும் நடைபெற்றது. முதல் தடவையாக டிஜிட்டல் முறை மூலமான தேர்தல் நடைபெற்றது. கிட்டத்தட்ட தற்பொழுது 360 இளைஞர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். ஒவ்வொரு டிவிஷனையும் பிரதிநிதித்துவப்படுத்தி இதற்கு தெரிவாகக்கூடிய வயதெல்லை 18 முதல் 29 வரையான வயதெல்லை. 18 முதல் 29 வயதுக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும். ஒரு இளைஞர் கழகத்தினுடைய இளைஞர் கழக அங்கத்தவராக இருக்க வேண்டும். அப்போ ஒவ்வொரு பிரதேச செயலக ரீதியாக அங்கே விண்ணப்பங்கள் கோரப்பட்டு அதுக்கு நீங்கள் விண்ணப்பிச்சதுக்கு பிறகு உங்களுக்கு இடையில் ஒரு தேர்தல் ஒன்று அங்கே இடம்பெறும். அது வெற்றி பெற்றால் மாவட்ட ரீதியாக இளைஞர் பாராளுமன்றத்துக்குள்ள தெரிவு செய்யப்படும். அப்படியா? விண்ணப்பித்ததுக்கு பிறகு ஒரு நேர்முக பரீட்சையின் ஊடாக அவங்க கிரைட்டேரியா இருக்கின்றது. அவங்களுடைய கல்வி தகமைகள், அவர்களுடைய சேவைகள் அவ்வாறே இவலுவேட் பண்ணி அவர்களுக்கு நாமினேஷன் வழங்கியதற்கு பிறகு அவர்கள் ஒரு மாவட்டத்தையும் பிரதிநிதித்துவப்படுத்தி அவர்கள் அங்கம் வகிப்பார்கள். இதுதான் பொதுவாக இப்போது நாங்கள் பார்லிமெண்ட் தேர்தல் நடைமுறையில் பார்க்கின்ற போது அங்கே வீதாசார ரீதியாக அல்லது இன ரீதியான ஆசனங்கள் அங்கே வழங்கப்படும். இப்போ உங்களை பொறுத்த மட்டும் இது எவ்வாறான தெரிவாக இருக்கிறது? இப்போ சிறுபான்மை இளைஞர்களுக்கான வாய்ப்புகள் அங்கே கிடைக்கிறதா அல்லது மொத்தமாக வைத்து அதிலிருந்து அவர்கள் தெரிவு செய்து எடுக்கிறார்களா? நிச்சயமாக இம்முறை இருக்கக்கூடிய அமைச்சுக்களும் வழங்கப்பட்ட நேரத்திலும் பெரும்பான்மையான இதற்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. சிறுபான்மையில் மிகவும் எண்ணிக்கையில் குறைவு. மினிஸ்டர்ஸ் என்ற வகையில் ஒருவர் மாத்திரம் இருக்கின்றார்கள். எனவே அவ்வாறான நிலைமைகளும் காணப்படுகின்றது. அது சம்பந்தமாக நீங்கள் எதுவும் விமர்சனங்கள் கருத்துக்கள் சொல்லியிருக்கிறீங்களா? இதில் வரண முறை சிறுபான்மைக்குப்படியான சந்தர்ப்பங்கள் வழங்கப்பட வேண்டும். நாங்கள் கலந்தாலோசிக்கிட்ட சில முன்மொழிகள் வைத்திருக்கின்றோம். அதாவது எங்களோட ஹென்சாட்படுத்த நாங்கள் பாராளுமன்றத்தில் விவாதிக்கக்கூடிய ஒவ்வொரு விடயங்களும் ஹென்சாட்படுத்தப்பட்டு தேசிய பாராளுமன்றத்துக்கு வழங்கப்படும். கிட்டத்தட்ட ஒரு பாராளுமன்ற நடைமுறை அங்கே முழுமையாக ஒரு ஷெடோ கேபினெட்டாக வேண்டி இருக்கு. இலங்கை பாராளுமன்றம் எப்படி இருக்கணும் அதனுடைய ஷெடோ கேபினெட். அதனால் நாங்கள் முன்மொழியக்கூடிய விடயங்கள் உத்தியோகபூர்வமாக ஹென்சாட்படுத்தப்படுகின்றது. எனவே அதில் நாங்கள் கூறினோம் இன ரீதியாக ஒரு பெர்சன்டேஜாவது கொடுக்க சொல்லி மினிஸ்ட்ரிஸ் எல்லாம் வந்து எலோகேட் பண்ணிக்கிட்ட அந்த கோரிக்கை நீங்கள் முன் வச்சிருக்கிறோம். அது பாராளுமன்றத்தில் அந்த இளைஞர் பாராளுமன்றத்தில் பேசுகிற நேரம் அந்த கருத்துக்களை முன் வச்சுக்கிறோம். நிச்சயமாக நாங்கள் பெரும்பான்மை சமூகத்தினுடைய உள்ளத்தை வென்றுதான் அனைத்து விடயங்களையும் செய்ய வேண்டும். இருப்பினும் சிறுபான்மை மக்களையும் சேர்க்கும் கொண்டு செல்லும் பொழுதுதான் முழுமையான ஆரோக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும். சார், இப்போ நீங்கள் உங்களுக்கு இந்த இளைஞர் பாராளுமன்றத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன வகையான நன்மைகள் வந்து உங்களுக்கு கிடைக்குது? ஒரு இளைஞர் பாராளுமன்ற உறுப்பினர் அடிப்படையில் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மைகள் என்ன செய்யலாம் இளைஞர் யுவதிகளுக்கு உங்களால்? இளைஞர் பாராளுமன்றத்தினூடாக எங்களுக்கு வந்து கிராம மட்டத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இளைஞர் பாராளுமன்றத்தில் விளையாட்டுத்துறை அமைச்சுக்கு கீழே தான் வருது. அதனால பட்ஜெட் பாஸ் பண்ணுவாங்க. இதற்கு முன்பு கால பகுதியில் 2018-19 கால பகுதியில் கமட்ட கோடியாக் அவ்வாறு யூத் கொட் டேலண்ட் என்று பல வேலை திட்டங்கள் நடைபெற்றது. எனவே இதனூடாக பல ஒரு கேபினட் அமைச்சர் செய்யக்கூடிய ஒரு வேலையை செய்யறதுக்கான பட்ஜெட் ஒதுக்கிடப்படும். பாரிய நிதி இல்லாட்டியும் ஓரளவு இளைஞர் யுவதிகளுடைய ஆளுமைகளை வைத்து செய்யக்கூடிய செயற்திட்டங்களை முன்னெடுப்பதற்கான நிதி வசதிகள் வழங்கப்படும். எங்களுடைய வாலண்டியராக நாங்களும் முன் வந்து நின்று எங்களுடைய பணத்தையும் செலவிட்டு இதனூடாக செய்யலாம். கடந்த நாட்டினுடைய நெருக்கடியின் காரணமாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரீதியான எந்த ஒரு விடயங்களும் பெருமளவில் பட்ஜெட் ஒதுக்கப்படவில்லை. ஒதுக்கப்பட்டதும் சரியாக கிடைக்கவில்லை. ஆனால் இதனூடாக டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப் சர்வதேச உறவுகளையும் கட்டியெழுப்புவதற்காக வேண்டி அதே போன்று ஒரு இளைஞர்களுக்கு இப்போ தற்பொழுது யூத் பார்லிமெண்ட் ஆக்ட் பாஸ் பண்ணுறதுக்காக வேண்டி இருக்குது. இதனுடைய வரும்பொழுது ஒரு பொலிட்டிக்கல் அகாடமி ஒன்று உண்டாக்குறதுக்காக இருக்கிறாங்க. பொலிட்டிக்கல் அகாடமி ஒரு 2 இயர்ஸ் பீரியடுக்கு அதுக்குன்னு ஒரு பாடத்திட்டம் ஒன்று வகுத்து அவங்களுக்கு இப்படி ஒரு பாலிசிஸை ஃபார்முலேட் உண்டாக்குறது, பாலிசிஸை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, அடுத்தது வந்து அனைத்து பார்லிமெண்ட்ரி ப்ராக்டிசஸ் எவ்வாறு இருக்க வேண்டும், இவ்வாறான விடயங்கள் அனைத்தையும் உள்ளடக்கி ஒரு பரந்த ஒரு விடயங்களை உள்ளடக்கி அவர்களை ஒரு ஆளுமை உள்ளவர்களாக உருவாக்கி கொடுப்பதற்காக வேண்டி திட்டம் வகுக்கப்பட்டிருக்கிறது. திட்டம் ஒன்று வகுக்கப்பட்டிருக்கு. அதனூடாக அப்போ அவர் ஒரு சாதாரணமாக ஒரு தேசிய பாராளுமன்றத்தினுடைய
அந்த ஃபங்க்ஷன்ஸை வந்து அவர் இதனூடாக பெற்றுவார். ஒரு தியரட்டிக்கல் ரீதியாகவும் ப்ராக்டிக்கல் ரீதியாகவுமான அறிவை அவர் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நீங்கள் இப்போ ரிமாஸ் படிக்கிற காலங்களில் எந்த பாடசாலையில் படிச்சீங்க? அந்த நேரமே உங்களுக்கு இவ்வாறான ஈடுபாடுகள் அல்லது தலைமைத்துவ பண்புகள் அல்லது இளைஞர் சேவைக்குள்ளே போக வேண்டும் என்ற ஆர்வங்கள் இருந்து அந்த விஷயங்களை பற்றி நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும். நான் கல்வி கற்றது லோத் சர்வதேச பாடசாலைகளில் இங்கிலீஷ் மீடியத்தில் தான் நீங்கள் படிச்சு ஆங்கில மொழி மூலமாக கற்றேன். நான் 15-16 வயது காலப்பகுதிகளில் எனக்கு சமூக சேவைகளில் பெரிய ஈடுபாடு இருந்தது. அந்த காலப்பகுதிகளில் இளைஞர் கழகங்கள் ஊடாக, அதே போல் சர்வதேச ஆர்கனைசேஷன்ஸ் மூலமாக அரசு சார்பற்ற நிறுவனங்கள் ஊடாக இணைந்து பல சேவைகளை செய்து வந்தேன். அதனால் எங்களுடைய இளைஞர் அதிகாரிகள், மாவட்ட இளைஞர் அதிகாரிகள் அவங்களுடைய உள்ளங்களை வெல்லக்கூடியதாக இருந்தது. அவர்கள் உண்மையில் பெரும்பான்மை சமூகமாக இருந்தாலும் மிகவும் எனக்கு ஒரு நட்பதிப்பை தந்து எங்களுடைய இதை ரெக்கக்னைஸ் பண்ணி ஒரு பெரிய இது ஒன்று தந்தாங்க. எனவே அந்த காலப்பகுதிகளில் இருந்து எனக்கு இதனுடைய ஈடுபாடு இருந்தது. சமூக சேவைகளுக்கு அடுத்தது நல்லிணக்கத்துக்காக வேண்டி கான்ட்ரிபியூட் பண்ணணுன்ற ஒரு இது இருந்தது. எனக்கு தெரியும், இலங்கையுடைய 30 கால யுத்தங்களில் வந்து நாடுகளுக்கு மக்களுக்கு மத்தியில் கசப்பான உணர்வுகள் ஈக்குது, கசப்பான உணர்வுகள் ஈக்குது. இதை வந்து இல்லாமல் ஆக்கணும்னா இது இட்ஸ் எ வெரி ஹார்ட், பட் இட் டேக்ஸ் டைம். அப்போ அதுக்கு கொஞ்சம் காலம் எடுக்கும். அப்போ இதுக்கான ஒரு சிறந்த ஒரு தளம் தான் வந்து இளைஞர் பாராளுமன்றம். வர நேரம் எல்லா இளைஞர்களையும் வந்து சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, பிரதேசத்திலிருந்து வரக்கூடிய சந்திக்கக்கூடிய இருக்குது. அதே போல் இளைஞர் பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் பாராளுமன்றத்திலிருந்து ஜெயத்மா விக்ரமநாயக் என்றவர் கூட யுனைடெட் நேஷன்ஸுடைய யூத் இன்வாயாக இருக்கிறாங்க. சர்வதேச மட்டத்தில் செல்லக்கூடிய ஒரு சான்ஸ் இருந்தது. எனவே இவ்வாறான சந்தர்ப்பங்கள் அதனூடாக கிடைக்கும். சரி, இப்போ ரிமாஸ் நீங்கள் நிறைய விஷயங்கள் செய்திருக்கிறீங்க. அது சம்மந்தமான புகைப்படங்கள் கூட நான் நினைக்கிறேன் தயாராக இருக்கும். தயாரிப்பாளர் இப்போ தயாராக இருப்பார். அந்த புகைப்படங்களை கூட நாங்கள் பார்க்கலாம். பார்த்துட்டு அந்த புகைப்படங்கள் சம்மந்தமாக விஷயங்களை நாங்கள் கதைக்கலாம் நினைக்கிறேன். சொல்லுங்கள் ரிமாஸ், அந்த புகைப்படங்களை இப்போது தயாரிப்பாளர் தருவார் நினைக்கிறோம். அதே போல் நீங்கள் எந்த இளைஞர் சேவை கழகத்திலேருந்து தெரிவு செய்யப்பட்டீங்க? நான் அங்கம் வகிக்கக்கூடிய இளைஞர் கழகம் தான் ரெவல்யூஷனரி கான்கரஸ் என்று சொல்லக்கூடிய இளைஞர் கழகம். அதனூடாகத்தான் நான் நாமினேஷன் சைன் பண்ணினேன். அதே போன்று எங்களுடைய இது வந்து நான் பார்லிமெண்ட் பட்ஜெட்டுக்காக வேண்டி 2024 பட்ஜெட் என்று ஜனாதிபதி அவர்களினால் ஒரு விவாதம் ஜனாதிபதி செயலகத்தில் பழைய பாராளுமன்ற அறையில் எங்கள் இளைஞர் பாராளுமன்ற அமர்வில் நான் எனது திட்டங்களை வைத்த நேரம் ஜனாதிபதியுடைய சான்றிதழ் வழங்கப்பட்டிருந்தது. ஓகே, உங்களுடைய இளைஞர் சேவை அமைப்பை பற்றி சொல்லி கொண்டு வந்தீங்க. அப்போ நான் உக்குவலை பிரதேசத்தில் போட்டியிட்டு இருந்தேன். அதே போன்று பல விளையாட்டு கழகங்கள், கோல்மூன் ஸ்போர்ட்ஸ் கிளப், அதே போல் மென்செஸ்டர்ஸ், இவ்வாறான ரேஞ்சர்ஸ், இவ்வாறான பல இளைஞர் கழகங்கள் மக்களுடைய ஆதரவையும் பெற்று சிங்கள, முஸ்லீம், தமிழ் என்ற எல்லா மக்களினுடைய ஓட்ஸ் பிளெஸிங்ஸையும் எடுத்து நான் தெரிவாகினேன். அதேபோல் நீங்கள் ஒரு இடத்துல சொன்னீங்க, அந்த நிலைபெறான அபிவிருத்தி. அந்த நிலைபெறான அபிவிருத்தி அந்த சொல்லுக்கான விளக்கம் என்ன, சரியான விளக்கம் என்ன? நிறைய பேர் அதை நாங்கள் நாளை பாவிக்கிறோம், அதுக்கு சரியான ஒரு விளக்கத்தை தெரியாமல் இருக்கிறாங்க. இப்போ நான் நேரத்தில் சொல்லியிருந்தேன், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் என்று சொல்லியிருந்தோம். இது வந்து ஐக்கிய நாடுகளால் எஸ்டிஜிஸ், அதாவது இது ஐக்கிய நாடுகளால் வந்து அனைத்து மக்களையும் வந்து சமத்துவத்துக்கு நான் சொன்ன 17 இலக்குகள் இருக்கின்றது. அப்போ இந்த ஒவ்வொரு இலக்குகளுக்கும் ஒரு மனிதன் தனிநபராகவோ நாடாகவோ ஒரு பிரச்சனைகள், இது வந்து எங்களுக்கு தெரியும், எங்களுடைய முன்னாள் விளையாட்டு அமைச்சர் கௌரவ் ரஷான் ரணசிங் அவர்களால் எங்களோட யூத் பார்லிமெண்ட் சர்வீஸை பாராட்டி அப்ரிஷியேட் பண்ணி ரெக்கக்னைஸ் பண்ணி அந்த டைம் இளைஞர் பாராளுமன்ற. ஓகே, அப்போ நிலைபெறான அபிவிருத்தி என்று சொல்கிறத பற்றி நாங்கள் சொல்லி கொண்டு வந்தோம். அப்போ நிலைபெறான அபிவிருத்தி இலக்குகளில் வரைக்கிட்ட வந்து எங்களுக்கு தெரியும், ஒரு நாடு வந்து இப்போ எங்களோட உதாரணத்துக்கு நான் சொன்ன போல் பேங்க்ரப்ட் சிச்சுவேஷனில் கிட்ட அவங்களோட மெண்டேட்டில் ஒன்று தன் வந்து 0 அங்கே. அப்போ அதனுடைய இதை தாக்கியலும் அதற்கு பிறகு வந்து
குவாலிட்டி எஜுகேஷன் என்ற தரமான கல்வி, அனைத்து மக்களுக்கும் நல்ல கல்வி கிடைக்க வேண்டும், பால்நிலை சமத்துவம், அதே போன்று சுத்தமான நீர், கிளீன் வாட்டர் அண்ட் சானிடேஷன், இவ்வாறான 17 இலக்குகளும் இருக்கின்றது. ஒவ்வொரு இலக்குகளும் வந்து எங்களுக்கு தெரியும் இலங்கையுடைய பாராளுமன்றத்தில் தான் முதலாவதாக சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கவுன்சில் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது ஹிஸ்டரியில். எனவே அந்த முன்னாள் டிப்யூட்டி ஸ்பீக்கராக இருந்த கௌரவ திலங்க சுமதிபால அவர்கள் அதில் சேர்பர்சனாக இருந்தார்கள். எனவே அதனூடாகவும் அதனுடைய ஏஜென்சிஸ் நிறைய இருக்கின்றது. அதாவது இலங்கை நட்புறவு சங்கம் அவர்களும் இதனுடைய வேலை திட்டங்களை முன்னெடுத்து செல்கிறார்கள். எனவே இது ஒரு மிகவும் முக்கியமான ஒரு இதாக இருக்கின்றது. நாட்டினுடைய 2030 வரை கிட்ட 2030 நாட்டு ஒரு சஸ்டைனபிளான நேஷனாக வாரத்துக்காக வேண்டி திறசார சங்வர்தனன்னு சொல்லுவாங்க. அதற்குரிய இதை தான் கவர்மெண்ட் ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கு. சரி, இப்போ நீங்கள் ஒரு இளைஞர் பாராளுமன்ற உறுப்பினர் அடிப்படையில் இப்போ நிலைபெறான அபிவிருத்தி கூடாக இலங்கையினுடைய பொருளாதாரம், அதே தரமான கல்வி, இதை வந்து எவ்வாறு கட்டி எழுப்பலாம்? உங்கள்கிட்ட இருக்கிற ஆலோசனைகள் என்ன இருக்குது? நிச்சயமாக நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும் சிங்கப்பூர் நாடு. சிங்கப்பூர் என்று சொல்கிறது வந்து அந்த நாட்டினுடைய இலங்கையை பார்க்க 90 மடங்கு சிறிய நாடாக இருந்தாலும், பாப்புலேஷன் 4இல் 1 இருந்தாலும் பல நாடுகள் கனவு காணக்கூடிய ஒன்று தான் சிங்கப்பூர் போல வரணும் என்று சொல்லி. அப்போ அதில் முக்கியம் என்னென்னு சொன்னால் அவங்களுடைய இதை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் அந்த எங்களுக்கு தெரியும் வந்து அவங்களோட ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து அதிகமாக கூட வரக்கூடிய நாடுகளில் ஒன்று தான், முதலீடுகள் வரக்கூடிய நாடுகளில் ஒன்று தான் இது. அதே போல் வந்து எங்களுக்கு தெரியும் ஏஷியாவில் வந்து டாப் எஜுகேஷன் உள்ள ஒரு நாடு, மக்கள் வசிப்பதற்காக வேண்டி சேஃப்டியான நாடுகளில் வந்து 7வது இடத்துல இருக்கக்கூடிய நாடு. எனவே இவ்வாறு பல விடயங்கள் இருக்கிறது. ஆனாலும் எங்களுக்கு தெரியும் என்னென்னு சொன்னால் 1965 காலப்பகுதிகளில் சிங்கப்பூர் வந்து பிரிட்டனுடைய ஆட்சிக்கு கீழே இருக்கிற நேரத்தில் வந்து அங்கே வந்து ஒரு குடிசைகள் தான் காணப்பட்டுச்சு. தற்பொழுது ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ் காணப்படுகின்றது. அதே போல் சிங்கப்பூருடைய ஃபாதர் ஆஃப் சிங்கப்பூர் என்று சொல்லக்கூடிய லீ குவான் யூ அவர்கள் பிரதமராக இருக்கும் பொழுது வந்து 1965 காலப்பகுதிகளில் வந்து வெறுமனே 5% மக்களுக்கு தான் வீடுகள் இருந்தது. தற்பொழுது 95% மக்களுக்கு வீடுகள் இருக்கின்றது. அந்த 1965 காலப்பகுதிகளில் ஜிடிபி பெர் கேபிட்டாவோட $300 தான் இருந்துச்சு. இப்போ $60,000 இருக்குது, அதிகரித்து இருக்குது. அதே போல் அவங்களுடைய கேம் பிளானை பார்த்தோன்னு சொன்னால் அவங்க எப்படி இருந்தான்னு சொன்னால் ஒரு ஆசியாவிலே ஒரு வறுமையான நாடாக இருந்தது. வறுமையான நாடாக இருக்கிற நேரத்தில் வந்து வாட்டர் லைன் இல்லை, எலக்ட்ரிக் லைன் இல்லை, இவ்வாறான பல பிரச்சனைகளில் வறுமை கோட்டில் இருந்துச்சு. இன்றைக்கு ஆசியாவில் வியக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்குது. இப்போ அவர் செய்தது என்னன்னு சொன்னால் அவருக்கு ஒரு கேம் பிளான் இருந்துச்சு, 10 years பிளான். அவர் விளங்கினார் வந்து எங்கள் நாட்டில் எந்த ஒரு இயற்கை வளங்களும் இல்லைன்றதை அவர் முதல்ல அறிஞ்சார். அதற்கு பின்பு அதற்குரிய ஒரு விஷன் ஒன்று இருந்துச்சு. அவர் அதுக்கு விளங்கினார் எங்கள்கிட்ட ஈக்கிறது வந்து 2 வளங்கள் தான், ஒன்று மக்கள், இன்னொன்று பீப்பிள், இன்னொன்று லொக்கேஷன், அதனுடைய அமைவிடம் லொக்கேஷன். அப்போ இது 2ஐயும் வச்சு தான் நாங்கள் இதை டெவலப் பண்ணணும் என்று சொல்லி அவர் யூஸ் பண்ணின 2 ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ஒன்று தான் வந்து ப்ராக்டிக்கல், அடுத்தது வந்து growth ஆஃப் த நேஷன், அதாவது நாட்டினுடைய வளர்ச்சி. இது 2ஐயும் தான் அவரோட இதை கான்செப்டாக இருந்துச்சு. அப்போ இது 2ஐயும் வச்சு அவர் வெளிநாட்டு ஆட்களுக்கு வந்து அவருக்கு விளங்கினா எங்களோட கையில் பணமும் இல்லை, ஒன்றும் இல்லை, வெளிநாட்டு ஆட்களுக்கு வந்து அந்த நாட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டத்தை உண்டாக்கியிருந்தார். அப்போ அப்படிதாக இருக்கிற டைமில் அவங்க பார்த்து கொண்டிருந்தாங்க டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி அந்த காலத்தில், இப்போ சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் போல் அந்த காலத்தில் இதாக இருந்தது. அப்போ அந்த விடயங்களை பார்த்து கொண்டிருக்கிட்ட வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு மிகவும் அபிவிருத்தி அடைஞ்சு கொண்டு போச்சு. எனவே அவர் ஃபஸ்ட்டுக்கு அந்த இதை விளங்கினார், அந்த விஷன் ஒன்று இருந்துச்சு. அதனால் நாடு டெவலப் ஆகி போச்சு. எங்களுக்கு தெரியும் இலங்கை நாடில் வந்து ஏராளமான வளங்கள் இருக்கின்றது. எனவே இலங்கைக்கு வந்து அந்த நாட்டினுடைய விடயங்களையும் எடுத்து வெளிநாட்டு உதவிகளையும் பெற்றுக்கொண்டு எங்களுக்கு எங்களோட ஈக்கிற ரிசோர்ஸஸை சரியாக டேக்கிள் பண்ணி மேனேஜ் பண்ணி கொண்டு போனோம்னு சொன்னால் இலங்கைக்கும் ஒரு சிறந்ததொரு முன்னேற்றத்துக்கு செல்ல முடியும். மக்கள் அமைவிடம் என்பது சிங்கப்பூருக்கு ஒரு பலமாக இருந்தாலும் இலங்கைக்கு அதையும் தாண்டி எத்தனையோ இயற்கை வளங்கள், வசதிகள், வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு இல்லையா? எங்களோட லொக்கேஷனும் வந்து ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன், எல்லாரையும் கவரக்கூடிய ஒரு மத்திய நிலையமாக இருக்குது. இந்து சமுத்திரத்தை.
அப்போ லீக்வானி அவர் சொல்கிறாரு வந்து சிங்கப்பூர் மக்களை பார்த்து சொல்கிறாரு, சிங்கப்பூரியன்ஸ் we are the hard disk of a computer. The foreign talent are the megabytes you add to your storage capacity. So your computer never hangs because you got enormous storage capacity. அவர் சொல்கிறார் சிங்கப்பூர் மக்களை பார்த்து, நாங்கள் ஒரு கம்ப்யூட்டர் எடுத்தோன்னு சொன்னால் அதனுடைய ஹார்ட் டிஸ்க் தான் நாங்கள். ஃபாரின் உதவிகள் தான் வந்து நாங்கள் எங்களோட கெப்பாசிட்டிக்கு போடக்கூடிய மெகாபைட்ஸ், எம்பி கேபி போல மெகாபைட்ஸ். கம்ப்யூட்டரை வச்சு அழகாக வழங்கப்படும் ஒரு அனலாகின்னு சொல்கிறார். அப்போ அந்த ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி எங்களுக்கு எங்களோட கம்ப்யூட்டர் ஒரு நாளும் பழுதாகாது. ஏன் எங்களோட கம்ப்யூட்டரில் ஸ்டோரேஜ் வந்து மிகவும் இருக்கின்றது, ஏராளமாக இருக்கின்றது. இப்போ அண்மை காலத்தில் எங்களுடைய நாட்டில் பற்றாக்குறை வர டைமில் எங்களுக்கு விளங்கினது, எங்கள் நாடு ஒரு எக்ஸலண்ட் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணியிருக்க வேண்டும் வெளிநாட்டு ஃபாரின் கண்ட்ரிஸோடு. எனவே ஒரு திறந்த பொருளாதார கொள்கை என்று வேணும். கட்டுப்பாடுகள் நியதிகள் இல்லாமல் வந்து யார் முதலீடு செய்து கூடிய அளவுக்கான ஒரு மாற்றங்கள் செய்யப்பட்டால் அதிக வெளிநாட்டவர்கள் வந்து இங்கே முதலீடுகளை செய்வார்கள் நிச்சயமாக. அப்போ அதனூடாக அந்த சரியான ஒரு விஷன் ஒன்று இருக்கிறதுனால வந்து அவங்க ஐடென்டிஃபை பண்ணினார், அதை விளங்கினார், அதற்குரிய இம்ப்ளிமெண்டேஷனை கொடுத்தாரு, கண்ட்ரி டெவலப் ஆயிடுச்சு. எனவே அவ்வாறான திட்டங்களையும் நாங்கள் முடியுமான அளவு இங்கே கொண்டு வரும் பொழுது எங்களுக்கு நாட்டினுடைய அபிவிருத்திக்கு செல்லக்கூடியதாக இருக்கும். இப்போ உங்கள்கிட்ட இருக்கிற இந்த கருத்துக்களை வந்து நீங்கள் வந்து அரசியல் தலைவர்களுக்கு அல்லது ஜனாதிபதிக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அல்லது எட்டி வைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்குமா அந்த இளைஞர் பாராளுமன்றத்தின் ஊடாக? இளைஞர் பாராளுமன்றத்தில் நாங்கள் விவாதிக்கும் பொழுது எங்களுடைய கருத்துக்கள் மொழியப்படும். எனவே அது உத்தியோகபூர்வமாக படுத்தப்பட்டு பாராளுமன்றத்துக்கு செல்லப்படும். அது எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வருதுன்றது வந்து கொஞ்சம் கேள்விக்குறியான விடயங்க. இருப்பினும் சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் பொழுது ஜனாதிபதி அவர்களினுடைய அந்த நான் அவருடைய கன்சல்டேட்டிவ் கமிட்டியில் யூத் ரெப்ரசன்டேட்டிவ் ஆகிக்கிறேன். அப்போ நான் அங்கே அவர்கிட்ட யோசனைகளை முன்வைக்கும் பொழுது அவர் நிறைய கருத்துக்களை வெல்கம் பண்ணுறாரு. எனவே அவருக்கு அந்த இளைஞர்களுடைய அவர் அந்த டைமில் ஆரம்பிக்கப்பட்ட 1965 ஆரம்பிக்கப்பட்ட இளைஞர்களுடைய சிந்தனையும் தற்பொழுது இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய சிந்தனையும் மாறுபட்டுக்குது. அந்த டைமில் வந்து ஃபோன் ரேடியோவில் கேட்குறது, இன்றைக்கு டெலிவிஷன் நிலைமைகளை பார்க்கக்கூடிய டிஜிட்டல் டிவைஸோட வந்து நான் போய் கொண்டு சுருக்கமாக கேட்குறேன். ரிமாஸ் வந்து இளைஞர் பாராளுமன்ற உறுப்பினர் எதிர்காலத்தில் ஒரு பாராளுமன்றத்தில் காண முடியுமா? நிச்சயமாக தற்பொழுதும் பல இன்விடேஷன்ஸ் வந்திருக்குது. இருப்பினும் நான் என்னுடைய மேற்படிப்புகளை நிவர்த்தி செய்துவிட்டு இப்போ என்ன படித்து கொண்டிருக்கிறீங்க? பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் செய்து கொண்டிருக்கிறேன். இன்னமும் பல விடயங்களை கற்று பல அனுபவங்களை பெற்று மெச்சுவர்டாகி பிற்காலத்தில் எனக்கு நிச்சயமாக சமூகத்துக்காக நாட்டுக்காக நீங்கள் நிச்சயமாக நல்ல ரிமாஸ் உங்களுடைய அனுபவங்களை நீங்கள் எங்களோடு பரிமாறிக்கொண்டீர்கள். இந்த காலத்தில் நீங்கள் நல்ல ஒரு ஆளுமையுள்ள ஒரு தலைவராக நீங்கள் வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பிரார்த்தனைகளாக இருக்கிறது. எனவே இந்த இளைஞர் பாராளுமன்றம், அதே போல் இளைஞர் சேவைகள் மன்றம், அதே போல் உங்களுடைய அனுபவங்கள், ஒரு இளைஞராக இருந்து கொண்டு ஒரு நாட்டினுடைய அபிவிருத்திக்காக தன்னால் என்ன செய்ய முடியும் என்பதை மிக அழகாக நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். நீங்கள் ஆங்கில மொழியில் உங்களுடைய கல்வியை தொடர்ந்தாலும் தமிழிலும் மிக அழகாக நீங்கள் உங்களால் முடிந்ததை சொல்லி தெளிவுபடுத்தியிருக்கிறீர்கள். எனவே எங்களுடைய ரசிகர்கள் சார்பாகவும் எங்களுடைய நிறுவனத்தின் சார்பாகவும் விசேடமாக உங்களுக்கு மனப்பூர்வமான நன்றிகளை இந்த வேளையில் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டமைக்கா. நன்றி நிகழ்ச்சிக்கு அழைத்தமைக்கு நன்றி ரிமாஸ். அதே போல ரசிகர்கள் அனைவருக்கும் இன்னும் ஒரு நேர்காணல் பகுதி உங்களுக்காக காத்திருக்கிறது. அதற்கு முதல் ஒரு பாடல், அதைத் தொடர்ந்து அடுத்த நேர்காணல் பகுதிகள் அழகுக்கலை நிபுணர் கிரிஜா ராகவன் அவர்களை சந்திப்போம்.